அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல சர்க்கிள்ல 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 3 பாயிண்ட்ஸ் மெத்தட் அப்படினா ஒரு 3 பாயிண்ட பிக் பண்ணா எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அதாவது இந்த சர்க்கிள் வரையறதுக்கு எனக்கு சென்டர் பாயிண்ட் தேவையில்லை, ரேடியஸ் தேவையில்லை, டயமீட்டர் தேவையில்லை. நான் 3 பாயிண்ட் பிக் பண்ணுறதன் மூலமாக இந்த சர்க்கிள் அந்த 3 பாயிண்ட் வழியாக கிரியேட் ஆகும். இந்த சர்க்கிளில் 3 பாயிண்ட் மெத்தட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு மெனு பாரில் ட்ராவில் சர்க்கிளில் 3 பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கிள் ஐக்கானை பிக் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் பிக் பண்ணி கூட நீங்கள் இந்த மெத்தட்குள்ளே போகலாம், அல்லது சி டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் மெத்தட்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு கேட்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள். அதாவது இந்த சர்க்கிளோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை செகண்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணுறேன். தேர்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் 3 பாயிண்ட்ஸ். இப்போது இதுவே சர்க்கிள்குள்ளே போகிறீங்க, 3 பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளார இந்த சர்க்கிள் வரணும் அப்படின்னா அதே மாதிரி சி கொடுத்து என்டர் பண்ணுறீங்க, 3 பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க, செகண்ட் பாயிண்ட்டை இந்த மிட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க, தேர்ட் பாயிண்ட்டை இந்த மிட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க. இதுதான் 3 பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.